இப்ப அண்ணன் நீங்க பேசும்போது நிறைய குறிப்பிட்டீங்க, அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம், இருக்கிற தமிழ்நாட்டிலேயே கோவையில தான் அதிகமான பாலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த கோவை மைசூர் தேசிய நெடுஞ்சாலை இந்த அகலப்படுத்தக்கூடிய பணி அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இங்க இருந்து மைசூருக்கு ஒரு 6 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது. அது அப்பவே சரி பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப ஆளுங்கட்சி இல்ல, அதனால அதை வேகமா செய்ய முடியலன்னு குறையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, கோவை மக்கள் திமுகவை காட்டிலும் உங்களை தான் நம்பி இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் இல்ல குற்றச்சாட்டு 10 தொகுதிகளை உங்களை தான் வெற்றி பெற வச்சிருக்காங்க. நீங்க ஏன் செஞ்சு கொடுக்கல? பாராட்டல, நீங்க ஏன் செஞ்சு கொடுக்கல? உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. நல்ல கேள்வி, நல்ல பதில், கரெக்டா பதில், நல்ல பதில் தரேன். 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 2021 நிதி ஒதுக்கி சட்டமன்றத்தில் 4 முறை கேள்வி கேட்டேன். ஒரு மந்திரி பதில் சொல்றது இல்ல. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு 4 மந்திரி உனக்கா எனக்கா உனக்கா. என்னங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கியாச்சு. தம்பி அழகா சொன்னார், மேம்பாலத்துக்கு நிதி சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரும். எவ்வளவு தம்பி சட்டியில நாங்க கொண்டு வந்து வச்சிட்டோம். எவ்வளவு வச்சீங்க? 86 கோடி வச்சீங்க. இல்ல 1000 அந்த நாங்க போட்ட நிதி அத்தனை நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனா நாங்க ஆட்சிக்கு திருப்பி வந்தா நாங்க செஞ்சிருப்போம். இல்ல அமைச்சர் ஏவா வேலு பதில் சொல்லியிருந்தாரு. 38 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருந்தா சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்ட கேள்வி கூட இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சாச்சு. தம்பி உங்களுடைய இதுல நான் குறுக்கல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 38 கோடியா 48 அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? எடப்பாடியார் போட்டார். எங்களுடைய எடப்பாடியார் போட்டு வேலுமணி அவர்கள் பூஜை செய்து பாலங்கள் வெட்ட 309 பில்லருக்கு 119 பில்லர் நாங்க கட்டி முடிச்சோம். இடையில கொரோனா காலத்தினால் 2 வருடம். எந்த திட்டம் பத்தி கேட்டாலும் நம்ம உடனே சொல்றது கொரோனா வழியை போட்டுறோம். நீங்க இப்ப ஊரடங்கு உத்தரவு இருந்தது, ஊரடங்கு லாக்டவுன், அந்த டயத்துல ஊரடங்கு உத்தரவு நம்ம தானே போட்டோம். ஆமாங்க, மக்களை காப்பாத்தணுமா வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு பிஜேபி, இவங்களுக்கு ஒரு கொரோனா, அவ்வளவுதான். வெயிட் பண்ணு. அவங்களுக்கு ஒரு பிஜேபி, உங்களுக்கு ஒரு கொரோனா. வெயிட் பண்ணுங்க தம்பி வேணாம். தம்பி நாங்க கொரோனா காரணம் சொல்றது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். கொரோனானால எங்கள் வேலை நின்னுச்சு. நிதி ஒதுக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. அது போல 38 கோடி ஒதுக்கி இன்று 5.5 வருடங்களாக அந்த பணம் தூங்குது. இதை சட்டமன்றத்தில் நான் பேசிய போது மேலகு சபாநாயகர் அவர்கள் இந்த வார்த்தையை சபை குறிப்பிலிருந்து எடுக்க நீங்க வேண்டாம் பாருங்க. நாங்க கொண்டு வந்தோன்ற ஒரே காரணத்துக்கு தம்பிப்ப சொன்னார்ல, நாங்க நிதி ஒதுக்கியும் அவங்க செய்யல. நேற்றைக்கு போன ஏப்ரல்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். நான் ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க சட்டமன்ற பதிவேட்ல பாருங்க. அந்த பதிவேட்ல நான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். இல்ல இப்ப நீங்க தான் சொல்றீங்க காவிரியில மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு 23 நாட்கள் நாங்க அவையை முடக்கணும்னு சொல்றீங்க. அப்படி முடக்கி இருக்கலாம்ல, மக்கள் தான் 10 தொகுதி கொடுத்திருக்காங்களே. முடக்கனா குண்டுக்கட்டா தூக்கி போட்டுறீங்கல்ல. இல்லங்க யார், நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அதுக்கு போராட்டம் செஞ்சு கொண்டு வரணும்ல. மக்கள் உங்களை தான முழுசா நம்பினாங்க. கண்டிப்பா இந்த கோவை மக்கள் இப்ப இல்லங்க, காலங்காலம் இந்த கோவை மக்கள் அண்ணா திமுக தான். இது இப்ப இல்ல. ஒரு நிமிஷம், நொய்யலாற்றை பத்தி தம்பி சொன்னார். நொய்யலாற்று என்னுடைய வீடு புட்டுவிக்கு முன்னாடி இருக்கு. அதுவரை இரு பக்கம் கரையேற்றி கட்டி முடிக்கப்பட்டது. இவர்களுக்கு என்ன தெரியுமா, மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ங்கிற மாதிரி. இல்ல நம்ம ஆட்சி காலத்துல பூ நதி மாதிரி தான ஓடிட்டு இருந்தது. சுத்தம் பண்ணல சார் நிறைய. சொல்லுங்க. நாங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தா அதை முடக்கணும் தம்பி. அந்த தலைமைச் செயலகத்தை அது நீங்க சரியா கட்டியிருந்தா நாங்க விட்டுருப்போம். இன்னைக்கு பொதுமக்களுக்கு எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு அங்க மருத்துவமனை அதை பயன்படுத்துறாங்க. நாங்க ஒண்ணு எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகலையே அந்த தலைமைச் செயலகத்தை. நொய்யலாறு சுத்தப்படுத்த நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க தாங்க எடுத்து இதுவரைக்கும் வந்துச்சு. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துருச்சு இல்ல. இல்லங்கய்யா, 10 வருஷம் நம்ம ஆட்சி இருந்தது. 10 வருஷம் சார். 10 வருஷத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு முன்னாடியும் கூட கோவை மக்கள் அதிகமா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்ப கோவையினுடைய உயிர்நாடி ஜீவாதார பிரச்சனையா இருக்கக்கூடியது நொய்யலாறு, சரிங்களா? சிறுவாணி தண்ணி முக்கியமான தண்ணி. இப்ப இந்த ரெண்டுமே மக்களுக்கு கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு. கழிவு நீர் ரெண்டுலயுமே கலக்குது சார். நொய்யலாத்துக்கு கொண்டு வந்த திட்டமே நாங்க 2016 கொண்டு வந்து 18 பூஜை போடுறோம். நாங்க 2 ஆண்டு காலத்துல இவ்வளவு 10-15 கிலோமீட்டர் அளவுக்கு அதை செப்பனிட்டு
சரி செய்திருக்கோம். அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. நிதி அங்கேயே தானே இருக்கு, நாங்க தூக்கி பாக்கெட்டில் எடுத்துட்டு போகலையே. இல்லைங்க சரி ஓகே. இன்னொன்னு நிதி ஒதுக்கி சும்மா இருக்குன்றாங்க, ஒரு வேகமா உங்க பதில். இல்ல நீங்க நொய்யல்னு கேட்டதுனால ஏதோ பரவாயில்ல அங்கேயும் தெரியாதுன்னு கத்துறாரு, தெரிஞ்ச பதில் கேட்டுக்கலாம். நிதி ஒதுக்கி நாங்க திட்டத்தை நிறுத்தல, நான் தான் சொல்ல வந்தேன் ராஜேஷ்ட. நீங்க நொய்யலே புறநம்பி பண்ணலன்னு நீங்க சொன்னீங்க, அது ஆதாரமற்ற தகவல், ஆதாரத்தோடு தான் சொல்லணும்னு சொன்னேன். நிதி ஒதுக்கினீங்க, நீ திட்டத்தை நிறுத்தணுமா? நீ திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு. நீங்க அதாவது ஆட்சி நடத்தலாம் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்தாங்க மக்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 5 வருஷத்துல மக்கள் மீது அக்கறை கொண்டு சரி பண்ணிருக்கலாமே. மக்கள் மீது அக்கறை கொண்டனாலதான் கோவை குடிநீர் நிதியும் ஒதுக்கியாச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க வந்த உடனே வேகத்துல அதை பண்ணிருந்தீங்கன்னா இனி சரியில்லை. ஏன்னா 505 வாக்குறுதியில 103வது வாக்குறுதி முதலமைச்சர் வந்து நின்னு பேசுறப்ப அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அப்ப சரி பண்ணிருக்கலாமே. நம்ம மக்கள் மீது அக்கறை கொண்டதுனாலதான் நொய்யல், மக்கள் மீது அக்கறை கொண்டதுனாலதான் நொய்யல மீண்டும் அவங்க ஒதுக்கு நிதி கூடுதல் நிதியை ஒதுக்கி அண்ணன் புட்டுவிக்கின்னு சொன்னார்ல, பாதி தூரம் நீங்க சுத்தப்பத்தி இருக்கு. இது ஒரு நாள் வேலை இல்லை. நாங்க அந்த திட்டத்தை அவங்க நிறுத்தினாதான் சிக்கல், தொடர்ச்சியா ஏற்படுத்தணும். கூடவே குடிநீருக்கு பில்லூர்னு சொன்னாரு. பில்லூர் 3ஆம் கட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஓனாப்பாளையம், கவுண்டம்பாளையம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மூர் நீர் வந்தாச்சு. அதோட அத்திக்கடவு விநாசத்தை சொன்னாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்தி மீண்டும் தண்ணியை கொண்டு வந்திருக்கு. இதை விட கூடுதலாகவே இன்னைக்கு கோவையில மாநகருக்குள்ள குடிநீர் பிரச்சனை சிக்கல் இல்ல. சிக்கல் இல்லாத காரணம் அக்கறை இல்லாம இல்ல. நீங்க நீர் மீது புனிதத்தை காட்டி மக்கள் குடிநீர் பஞ்சம்ங்கிற ஒரு இதே இல்லை. குடிநீர் குறித்த சிக்கல் இன்னைக்கு இல்லாம இருக்கு. ஏன் இல்லாம இருக்கு? 5 ஆண்டு காலம் சரியான நீர் மேலாண்மை செய்ததால் தான் குடிநீர் சிக்கல் இல்லாம இருக்கு. அதை பாக்க நீங்க. ஆனாலும் குடிநீர் சிக்கல் சில இடங்கள்ல இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. தம்பி ராஜேஷ் அதை அட்ரஸ் பண்ணாருன்னா இன்னைக்கு சரி செய்யற அரசாங்கம் தான். சரி ரைட். நீங்க சொல்லுங்க. அந்த 38 கோடிக்கு கொஞ்சம் பதில் சொல்றேன். ஏன்னா மந்திரியே பதில் சொல்லல. 38 கோடிக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்திரிக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிக்கிறார். 3வதாக வருவாய்த்துறை. நான் கேட்டேன், வருவாய்த்துறை அமைச்சர் ஏன் எந்திரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா இவங்க சொன்ன ஜேஇ இன்னும் எடுக்கல, ப்ரொமோஷன்ல வர்றது இருக்கனால அந்த ஆட்கள் குறைவு, அதனால அவர் பதில் சொல்றாரு. இல்ல மன்னிக்கணும், அந்த தகவலை போயிட்டு இருக்கு. திட்டம் வரல, போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கலாம். மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தவறான தகவல். அது மக்கள் குற்றச்சாட்டு. அதாவது சத்தியமாக பதிவேட்டில் இருக்கு. வேகமா சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கு தவறான நாங்க சொல்லல. சக்தி ரோடு நீங்க சொல்கிற மைசூர் சாலை தான். அது மைசூர் சாலை இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டதற்கு இந்த வண்டி எடுத்துட்டு போனா எப்பயே தெரியும். அகலப்படுத்த வேலை நடக்குதா இல்லைன்னு பாக்க நீங்க உடனே வந்து கூடாது. அதாவது ஒரு திட்டம் அவர் சொல்வது 38 கோடிக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதில் சொன்னாரு. வருவாய்த்துறை அமைச்சர் எந்திரிச்சு ஏன் சொன்னாருன்னா, லேண்ட் ரெவன்யூ பார்க்கக்கூடியது வருவாய் அமைச்சர். வருவாய் அமைச்சர் நிலம் ஆர்ஜிதப்படுத்துவதில்ல, அங்க குடியிருப்புகள் சிக்கல் இருக்கு. இல்ல அந்த நிலத்தை அந்த வேகமா கையகப்பட்டலாம் ரொம்ப தாமதம் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு திட்டம் அவங்க ஆட்சி காலத்துல முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா இல்லையா? திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளவுதான். ஆரம்பிக்கப்பட்டதுல இருக்கு. என்கிட்ட 20 ஆரம்பிச்சாதான் போக முடியும். சக்தி ரோடுங்கிறது ஒரு நாள் சிக்கல் இல்ல. பல ஆண்டு காலமாகவே சக்தி ரோடு 2 அரசுகளுக்கும் சவாலா இருந்தது. ஏன்னா நெருங்கிய சாலைகளை தொடங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு சாலை தொடங்கியாச்சு. தொடங்கி அவர் தொடங்கி அந்த ஒரு கேள்வி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இல்ல அவரும் பேசணும், அவர் பேசணும். நீங்க என்ன சார் 38 கோடி பெட்ரோல் பாலத்திலிருந்து சூர்யா வரைக்கும் நிலம் கொடுப்பதற்கு நில உரிமையாளர் ஒத்துக்கிட்டாங்க. நான் பலமுறை அவங்களோட பேசியிருக்கேன், கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல இவர் தம்பி சொல்ற ஒரு வேலை நடக்கும். சரி ஓகே நன்றி. அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம்.